ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட் ப்ரெட்டை பயன்படுத்தி ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சு காமிக்க போகிறேங்க. இந்த ப்ரெட் சாண்ட்விட்சை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, அதே டைமில் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 கேரட், ஒரு 10 பீன்ஸ், 2 வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பழுக்காத தக்காளி, ரொம்ப கனிஞ்ச தக்காளியாக இருக்கக்கூடாது. இதை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் மொத்தமாக சேர்த்துக்குங்க. 1 பை 1 சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்து வதக்குனிங்கன்னா அது பொரியல் மாதிரி ஆகிடும். அதனால் மொத்தமாக சேர்த்துக்குங்க. காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்குங்க. இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு தண்ணி அதெல்லாம் விடவே கூடாது. ஏன்னா தண்ணி விட்டு வேக வச்சோன்னா ஃபுல்லாக பாயில்டு ஆகிடும் காய்கறிகள் எல்லாம். இந்த காய்கறிகள் எல்லாமே ஆஃப் பாயிலில் தான் இருக்கணும். அதனால் நம்ம எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு மட்டும் தட்டு போட்டு மூடி சிம்முக்கு வச்சுருங்க. இப்போ 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். காய்கறிகள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும். அதாவது காய்கறிகள் முழுசாக வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்றப்ப வாயில் கொஞ்சம் கடுன்னு இருக்கணும். அந்த பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாண்ட்விச் நல்லாயிருக்கும். இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஜாரில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்குங்க. இந்த க்ரீன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கிங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா இதை நம்ம தொட்டு சாப்பிட போகிறது கிடையாது, ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வீட் ப்ரெட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ப்ரெட்டாக எடுத்துக்கலாம். இந்த 2 ப்ரெட்டுலேயுமே நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஊற்றிடும். அதனால தான் நான் தண்ணி விடாமல் அரைச்சிக்கிங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு நான் எடுத்துருக்கக்கூடிய காய்கறிகள் தான் எடுக்கணும் அவசியம் இல்லைங்க. இது கூடவே நீங்கள் பாயில்டு பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். நான் இந்த காய்கறிகளை எடுத்து செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கிங்க. அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ நான் பட்டர் அப்ளை பண்ணல, கீ தான் அப்ளை பண்ணுறேன். பட்டர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ப்ரெட் பீசஸை அதில் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தோசை திருப்பியை வச்சு ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சுருங்க. ஏன் வெயிட் வைக்கிறோன்னா, வெயிட் வைக்கிறப்ப நல்லா 2 ப்ரெட்டும் அது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் நல்லா பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும். அதனால தான் அப்படி வைக்கிறேன். இப்போ ஒரு சைடு நல்லா பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டது பிறகும் அதே மாதிரி தோசை திருப்பி வச்சுட்டு மேலே நல்ல வெயிட்டான பொருள் ஏதாவது வச்சுக்கிங்க. நான் பார்த்திங்கன்னா இடிக்கல்லினுடைய அந்த மேலே போட்டு இடிக்கிற கல்லை தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் வெயிட்டான பொருள் எது வேணாலும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் முன்னாடியே பார்த்திங்கன்னா ப்ரெட்டை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது ஒன்று போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2வது ப்ரெட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இப்படியே எல்லா ப்ரெட்டையும் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பரான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு விஷயம், ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் ப்ரெட் வாங்காதீங்க, சால்ட் ப்ரெட் வாங்கிக்கிங்க. நீங்கள் ஆர்டினரி மைதா ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, வீட் ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, சால்ட்டட் டைப் வாங்கிக்கிங்க. அதுதான் சாண்ட்விச்சுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. இந்த சாண்ட்விச்சை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரப்போ கொடுத்திங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. பாருங்கள்,
அந்த 2 ப்ரெட்டுமே ஒன்றோடு ஒன்று எப்படி வந்து ஒட்டிகிட்டு இருக்குன்ட்டு. ஏன்னா மேலே நம்ம வெயிட் வச்சோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.